Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் பாலிட்டி டாபிக் உண்டான ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 6th, 7th, 8th, 9th 4 ஸ்டாண்டர்டுக்கு முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம 10th பார்க்க போகிறோம். 10th பாலிட்டி புக் பேக் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸ்க்கு உண்டான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் எது? கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர்: குடியரசு, ஜனநாயக, சமயச்சார்பற்ற, சமதர்ம, இறையாண்மை, இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, குடியரசு, ஜனநாயக, இறையாண்மை, குடியரசு, சமயச்சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயக, இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டது. ஓகேங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சட்ட திருத்தத்தில் வந்து இந்த இது கொண்டு வந்தாங்க. 1976 செய்யப்பட்ட இந்த 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகவரை திருத்தப்பட்டது. ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த முகவரை எப்போது நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜனவரி 22, 1947 இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகவுரை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், மேற்கண்ட அனைத்தும். எதன் மூலம் வந்து ஒரு ஃபாரினர் வந்து இந்திய குடியுரிமையை வாங்க முடியும்? இயல்புரிமை மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. அது சம்பந்தம் இல்லாத ஒன்று என்ன? சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஸோ இதில் சம்பந்தம் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான். ஏன்னா அந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையாக இருக்குது. 5வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. இதுல எதை வந்து அடிப்படை உரிமையா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கேஸ் போட முடியாது? கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். இது வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வந்துடும். ஓகேங்களா? அப்ப இது ஒரு உதாரணம் தான். ஸோ இங்க கேட்கறது உதாரணம் இல்லை. ஸோ நம்ம எதன்றது பார்த்தலாம். கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். இதுவும் வந்து அடிப்படை உரிமை தான். ஆண் பெண் இருபாலாரும் அரசு பணிகளில் சம ஊதியம் பெறுதல். இதுவும் வந்து உதாரணம் தான், அடிப்படை உரிமைக்கு உதாரணம் தான். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஏன்னா சொத்துரிமையே அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கும்போது பெற்றோர்களின் பூர்வீக சொத்து அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதன்றது அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணமாக வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? சமய உரிமை, சமத்துவ உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சொத்துரிமை. இதுல எதை வந்து இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? ஆர்டிகல் 32. ஓகேங்களா? ஸோ இந்த உரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்ட்டு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை எதன் அடிப்படையில் நிறுத்தி வைக்க முடியும்? உச்ச நீதிமன்றம் விரும்பினால் நிறுத்த முடியுமா? பிரதம மந்திரியின் ஆணையினால் நிறுத்த முடியுமா? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியுமா? இல்லை மேற்கொண்ட அனைத்துமே?
ஸோ தேசிய அவசர நிலையின் போது மட்டுமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமது அடிப்படை கடமைகளை டேஸ் இடமிருந்து பெற்றோம். எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது நம்ம இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமை? அமெரிக்க அரசியலமைப்பு, கனடா அரசியலமைப்பு, ரஷ்ய அரசியலமைப்பு, ஐரிஷ் அரசியலமைப்பு. நம்மளுடைய அரசியலமைப்பு ரஷ்ய அரசியலமைப்பு பெறப்பட்டது தான் நம்மளுடைய அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360, ஆர்டிகல் 368. இதுல எந்த பிரிவின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் குடியரசுத் தலைவரால்? சட்டப்பிரிவு 360. ஓகேங்களா? ஆர்டிகல் 360 கீழே வந்து பாத்தீங்கன்னா நிதிநிலை அவசர நிலையை குடியரசுத் தலைவரால் அறிவிக்க முடியும். ஓகேங்களா? இதுவே தேசிய அவசர நிலைனா ஆர்டிகல் 352. ஓகேங்களா? நிதிநிலை அவசர நிலை ஆர்டிகல் 360, தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352. இதுவே மாநில அவசர நிலை அப்படின்னா விதி 356. ஓகேங்களா? இந்த விதியின் கீழ் வந்து அவசர நிலையை அறிவிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? இதுல எந்தெந்த குழுக்கள் வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது? சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, எம்என் வெங்கடாச்சலையா குழு. இந்த 3 குழுவில் வந்து எந்தெந்த குழு வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது? சர்க்காரியா குழு. ஓகேங்களா? சர்க்காரியா குழு 1983 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் சர்க்காரியா குழு. அதே மாதிரி ராஜமன்னார் குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்க்காரியா குழு இந்திய அரசாங்கத்தால் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு. எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஓகேங்களா? இந்த 2 குழுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு தான். ஓகேங்களா? இதில் இந்த சர்க்காரியா குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 247 பரிந்துரைகள் வந்து கொடுத்து அதில் 180 பரிந்துரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சர்க்காரியா குழுவோட 180 பரிந்துரைகள் ஏற்கப்பட்டது. ஓகேங்களா? கொடுத்த 247 பரிந்துரைகள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த எம்என் வெங்கடாச்சலையா குழு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான். 2000 இந்த குழு அமைச்சாங்க. மத்திய அரசு தான் அமைச்சது. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. இவருடைய தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது. இந்த அரசியலமைப்பு கொள்கை அப்படின்ற விஷயம் எந்த நாட்டில் தோணுச்சு? ஃபர்ஸ்ட் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றின விஷயம்தான் இந்த அரசியலமைப்பு அப்படின்ற விஷயம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சச்சிதானந்த சின்ஹா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ அதை நம்ம அரசமைப்பு நாளாகவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 26 நவம்பர்
1949. ஓகேங்களா. டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. எந்த பேராணை பத்தி ஆர்டிகல் 32 குறிப்பிட்டிருக்கு? 5 வகையான பேராணைகள் பத்தி ஆர்டிகல் 32 குறிப்பிட்டிருக்கு. என்னென்ன பேராணைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்கொணர்வு பேராணை, கட்டளையுறுத்தும் பேராணை, தடையுறுத்தும் பேராணை, ஆவண கேட்பு பேராணை, தகுதி முறை வினவும் பேராணை. ஓகேங்களா. ஸோ இந்த 5 பேராணையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்படுகின்றன. எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகள் வருது அரசியலமைப்பு சட்டப்புத்தகத்தில்? ஆர்டிகல் 51A. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் தான் வந்து அடிப்படை கடமைகளை பற்றி நமக்கு பேசுது. ஓகேங்களா. அதனுடைய உட்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ABCD அப்படின்ட்டு K வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. 1லேருந்து 11 வரைக்கும் உட்பிரிவு. 51A வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு 1 to 11 வரைக்கும் அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. குடியுரிமை சட்டம், முகவுரை, குறு அரசியலமைப்பு, செம்மொழி, தேசிய அவசர நிலை. ஸோ குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1955. ஓகேங்களா. முகவுரை யார் கொண்டு வந்தது? ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தது தான் முகவுரை. ஓகேங்களா. குறு அரசியலமைப்புன்னு நம்ம எதை சொல்றோம்? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 செஞ்ச 42வது சட்ட திருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்றோம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது செய்யப்பட்ட சட்ட திருத்தம் இது. ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயம் அந்த இதில் வந்து பண்ணாங்க. ஸோ செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி தான். ஓகேங்களா. 2004 அறிவிச்சாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா இதெல்லாமே வந்துச்சு. ஓகேங்களா. முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. தேசிய அவசர நிலை வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1962. ஓகேங்களா. ஸோ 1962 மட்டும் கிடையாது, 1971, 1975 இந்த 3 காலங்கள்லையுமே, இந்த 3 வருஷத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை பிறப்பிச்சாங்க. ஓகேங்களா. இந்த 3 ஆண்டுகளிலுமே தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின். நீதி பேராணை என்றால் என்ன? நீதி பேராணை அப்படின்றது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேராணை. அதில் 5 விதமான நீதி பேராணைகள் இருக்கு. அது என்னன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா. இந்தியாவின் செம்மொழிகள் நம்ம இப்போதான் சொன்னேன். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் தான். ஓகேங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள். என்னென்ன உரிமைகள் இந்திய அரசியலமைப்பால் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமையான்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளாக இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதில் சமத்துவ உரிமை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to 18. சுதந்திர உரிமை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22. இதில் 21 பின்னாலே ஆட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகேங்களா. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 24. இது ரெண்டுமே வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமயச்சார்பு உரிமை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 28 வரைக்குமே வரும். ஓகேங்களா. கல்வி கலாச்சார உரிமை, சிறுபான்மையினருக்கான கல்வி கலாச்சார உரிமை ஆர்டிகல் 29, 30. 31 சொத்துரிமை பின்பு நீக்கப்பட்டது. ஓகேங்களா. அடிப்படை உரிமையாக இருந்து நீக்கப்பட்டு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது நடுவண் அரசு. நடுவண் அரசுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார்.
குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி, பிரதம அமைச்சர், அமைச்சர்கள் குழு. இதில் யார் வந்து நடுவண் அரசுடைய மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர்? குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தலைவர், மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஒரு பில் பாஸ் பண்றாங்க, அது வந்து நிதி மசோதாவா இல்லை வந்து வேற ஏதாவது மசோதாவா அப்படின்ட்டு யார் தீர்மானிக்கணும்? குடியரசுத் தலைவரா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரா, நாடாளுமன்ற விவகார அமைச்சரா, லோக்சபாவின் சபாநாயகரா? யார் வந்து அந்த மசோதா எது சம்பந்தப்பட்ட மசோதான்னு தீர்மானிக்கணும்? லோக்சபாவின் சபாநாயகர் தான் அதை தீர்மானிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். யாரு? குடியரசுத் தலைவரா, மக்களவையா, பிரதம அமைச்சரா, மாநிலங்களவையா? அமைச்சரவை குழுனாவே மக்களவை தான். ஓகேங்களா? மக்களவை அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். 4வது கொஸ்டின் பாருங்க. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது. எத்தனை வயசு இருந்தால் லோக்சபா எம்பி எலெக்ஷன்ல நம்ம போட்டி போடலாம், கேண்டிடேட்டா நிக்கலாம்? 18 வயசுலயா, 21 வயசா, 25 வயசா, 30 வயசா? ஸோ 25 வயது நமக்கு ஆயிருந்தா போதும், நம்ம ஒரு எம்பி எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்கலாம். ஓகேங்களா? இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் நம்ம நிற்கணும் அப்படின்னாலும் நமக்கு 25 வயசு ஆயிருந்தா போதுமானது, நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டா நிற்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கா, பிரதம அமைச்சருக்கா, மாநில அரசாங்கத்துக்கா, நாடாளுமன்றத்துக்கா? ஸோ அந்த அதிகாரம் இந்திய அரசியலமைப்பின் வாயிலாக நாடாளுமன்றத்திற்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? ஸோ முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்போம் இந்திய அரசியலமைப்புலேயே, அதே கொஸ்டின் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ சட்டப்பிரிவு 360. ஓகேங்களா? நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறாரு அப்படின்னாவே அது ஆர்டிகல் 360 தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், ஆளுநர், பிரதமர், அமைச்சர். இவர் 4 பேர்த்துல யார் நியமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? நிதி மசோதா தான். ஓகேங்களா? நிதி மசோதா தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் இந்த பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. ஓகேங்களா? சென்ட்ரல் அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு, ஸ்டேட் அப்படிங்கும்போது ஆளுநர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். யாரு நாட்டோட உண்மையான தலைவர், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார்? பிரதம மந்திரி தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட உண்மையான தலைவர். ஓகேங்களா? பிரதம மந்திரி தான் நாட்டின் உண்மையான தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். யார் வந்து அபிஷியலா வந்து மாநிலங்களவையின் தலைவர்? மக்களவை அல்ல, மாநிலங்களவையின் தலைவர். அலுவல் வழியில் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் தான் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார்? யாருக்கு மக்களவை, மாநிலங்களவை இந்த 2 அவைகளிலுமே உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை இருக்கு?
யாருக்கு இருக்குன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு. ஓகேங்களா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவைன்ற 2 அவையிலையுமே உரையாற்றவும் அந்த கூட்டத்தொடரில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் பங்கு பெறுறதுக்கும் உரிமை இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. ஸோ இதுவே உயர் நீதிமன்றம்னு வரும்போது 62 வயது, உச்ச நீதிமன்றம் அப்படிங்கும்போது 65 வயது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாரு? உச்ச நீதிமன்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை. இப்ப கரண்ட்ல உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 28 பேர். ஓகேங்களா, தலைமை நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள்லாம் சேர்ந்து மொத்தமா 28 பேர் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. கரெக்ட். மாநிலங்களுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவைன்னா என்ன? ராஜ்யசபா தான். ஸோ 12 பேர்த்த வந்து குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, செலக்ட் பண்றாரு. ஓகேங்களா, இந்த துறைகளில் சிறப்பான சேவை புரிஞ்சதுக்காக வந்து செலக்ட் பண்றாரு அவரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ மக்களவை கேண்டிடேட்டுக்கு நீங்க போட்டி போடுறதுனால தான் 25 வயது. ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி 30 வயசு நமக்கு பூர்த்தி ஆயிருக்கும். ஓகேங்களா, 30 வயசு கம்மியா இருக்கக்கூடாது. எப்படி சட்டமன்ற மேலவைக்கு வந்து 30 வயசோ அதே மாதிரி தான் இங்க மாநிலங்களவைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு. ஓகேங்களா, சட்டப்பேரவை மக்களவை இது ரெண்டுக்குமே வந்து 25 வயது, சட்டமன்ற மேலவை மாநிலங்களவை இது ரெண்டுக்குமே 30 வயது, ஆளுநர் ஆகணும் அப்படின்னா 35 வயது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது தப்பு. மக்களவை உறுப்பினர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் ஸோ அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நேரடியாக வந்து தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி அவங்க உறுப்பினர்கள் ஆவதில்லை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அப்போ 1, 2, 3 மூணுமே கரெக்டு, 4வது மட்டும்தான் தப்பு. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. தப்பு. 65 வயது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை, இது கரெக்டு. ஓகேங்களா, 3வது பாருங்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. இது தப்பு. ஓகேங்களா, அடுத்து இது பாருங்க. உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, கண்டிப்பா கட்டுப்படுத்தும். ஏன்னா அவங்க தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான். ஸோ அங்க எந்த ஒரு ஆணை பிறப்பிச்சாலும் அது இந்தியாவில் இருக்க மூலமுடுக்குள்ள எல்லா நீதிமன்றங்களையுமே கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, அப்ப 2 and 4 சரியானவை. அடுத்து பாருங்க. பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 எதை பத்தி பேசுது? சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பத்தி பேசுது. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் இதை சம்பந்தமா பேசுறதா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 என்ன? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, மாநில நெருக்கடி நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 சொல்ற விஷயம்.
ஆர்டிகல் 76 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். ஓகேங்களா, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம் பற்றி பேசுறதா ஆர்டிகல் 76. சட்டப்பிரிவு 352 பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை, உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஓகேங்களா, அதை பற்றி பேசுறது தான் ஆர்டிகல் 352. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் எந்த மெத்தட்ல செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்குமுறை. ஒற்றை மாற்று வாக்குமுறையின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில். ஓகேங்களா, அவர் செலக்ட் பண்றது விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்குமுறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா, அடுத்த விஷயம் பாருங்க. நடுவண் அரசின் அமைச்சர்கள் தரநிலைகளின் படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு படி இருக்கு. ஓகேங்களா, படிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 3 படிநிலை இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபினட் அமைச்சர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர், ரெண்டாவது ராசாங்க அமைச்சர்கள், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இணை அமைச்சர்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இணை அமைச்சராக தான் இருக்கார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள், நிதி மசோதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 இந்த இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் சிறப்பு அதிகாரங்கள் 2 பட்டியலிடுக. ஸோ இதையும் நம்ம இங்கே பார்த்துருப்போம். ஓகேங்களா, இரு அவைகளிலும் பேசுறதுக்கூடிய பங்கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கு? இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்குகளும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞருக்கும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவருக்கான சிறப்பு அதிகாரங்கள் தான். அடுத்து மாநில அரசு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாநில ஆளுநர் நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா, மாநில சபாநாயகர் ஒரு மாநில தலைவரா, அரசின் தலைவரா, குடியரசுத் தலைவரின் முகவரா, மேற்கண்ட எதுவும் இல்லையா? மாநில சபாநாயகர். மாநில சபாநாயகர் மாநில தலைவரும் அல்ல, அரசின் தலைவரும் அல்ல, குடியரசுத் தலைவரின் முகவரும் அல்ல. ஸோ மேற்கண்ட எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? இதில் எது வந்து ஆளுநருடைய அதிகாரம் கிடையாது? சட்டமன்றத்தில், நிர்வாகத்தில், நீதித்துறையில், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரம் இருக்குது. தூதரகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆங்கிலோ இந்தியன்லேருந்து சட்டமன்றத்துக்கு ஒரு பிரதிநிதியை நியமிக்கும் அதிகாரம் மிக்கவர் யார்? குடியரசுத் தலைவரா, ஆளுநரா, முதலமைச்சரா, சட்டமன்ற சபாநாயகரா? அந்த அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, ஒரு கேண்டிடேட்டை வந்து அவர் செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம் ஆங்கிலோ இந்தியன். அடுத்த கேள்வி பாருங்க. ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? இவர்கள யாரை வந்து ஆளுநர் நியமனம் செய்வதில்லை? முதலமைச்சர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில தலைமை வழக்குரைஞர், உயர்நீதிமன்ற நீதிபதி. ஆளுநர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில்லை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அமைச்சரவையின் தலைவர். அமைச்சரவையின் தலைவர் யார்? முதலமைச்சரா, ஆளுநரா, சபாநாயகரா, பிரதம அமைச்சரா? ஸோ அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். மாநில அமைச்சரவையின் தலைவர்னா முதலமைச்சர், இதுவே நாடாளுமன்ற அமைச்சரவையின் தலைவர்னா பிரதம அமைச்சர். ஓகேங்களா, மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இப்போதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சட்டமன்ற மேலவையாக இருக்கட்டும், மாநிலங்களவையாக இருக்கட்டும், இரண்டிற்குமே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? இந்த கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே. ஸோ ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் பெற்ற மாநிலம் தான். தெலுங்கானாவும் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துலையும் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 1986 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை வந்து கலைக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் வந்து இது கலைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முதலில் உயர் நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்டு எங்கெங்க தொடங்கினாங்க? கொல்கத்தா, மும்பை, சென்னை, டெல்லி மற்றும் கொல்கத்தா, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, கொல்கத்தா, சென்னை, டெல்லி. இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா, மும்பை, சென்னையில் தான் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது. எப்போ? 1862. ஓகேங்களா? ஸோ 1862 ஜூன் 26 கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, வில்லியம் கோட்டையில். ஓகேங்களா? ஸோ 1862 ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1862 ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டவை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? எந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஹைகோர்ட் இருக்கு? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் தனித்தனியாக ஹைகோர்ட் இருக்கு. கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தனித்தனியாக ஹைகோர்ட் இருக்கு. பஞ்சாப் மற்றும் ஹரியானா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமான சண்டிகர் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹைகோர்ட்டு தான் வந்து அவங்களுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸிடம் கொடுக்கிறார்? ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸிடம் கொடுக்கிறார்? யாரிடம் கொடுக்கிறார்? குடியரசுத் தலைவரிடம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார்? யார் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார்? ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஸால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும்? அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா? வேற யாரும் அவங்கள பணி நீக்கம் செய்ய முடியாது. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வளாகம் இருக்கு இல்லைங்களா? மெட்ராஸ் நீதிமன்ற வளாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே 2வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம். ஓகேங்களா? உலகிலேயே வந்து மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இருக்கு. அடுத்தது பொறுத்துக. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை, மேலவை உறுப்பினர், ஆயுதப்படையினர். ஆளுநர் யாரு? மாநில அரசின் தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. மேலவை உறுப்பினர்களால மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஓகேங்களா? ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். அடுத்து பாருங்க. சரியான கூற்றினை தேர்வு செய்க. கூற்று: மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. காரணம்: குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். இது தப்பு. ஓகேங்களா?
ஸோ மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா மசோதா அப்ரூவல் வந்து ஆளுநர்கிட்ட வாங்கினாவே போதுமானது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தான் வேணும் அப்படின்றத நீடு கிடையாது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே, அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் அயலுறவு கொள்கை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? பாதுகாப்பு அமைச்சர், பிரதம அமைச்சர், வெளிவிவகாரங்கள் அமைச்சர், உள்துறை அமைச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வெளிவிவகாரங்கள் அமைச்சருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? இந்தியா மற்றும் நேபாளம், இந்தியா மற்றும் பாகிஸ்தான், இந்தியா மற்றும் சீனா, இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா. இதில் எந்த இரு நாட்டுகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தானது? இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஓகேங்களா? ஸோ இந்த பஞ்சசீல ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானுச்சு? 1954 ஏப்ரல் 28. ஓகேங்களா, 1954 ஏப்ரல் 28 தான் இந்த பஞ்சசீல கொள்கை இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே கையெழுத்தானது. ஓகேங்களா, இது கையெழுத்தாகும் போது இந்தியாவுடைய பிரதம மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதே மாதிரி சீனாவின் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா சூ என் லாய். யாரு? சூ என் லாய். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவின் அதிபராக இருந்தார். ஓகேங்களா, ஸோ இந்த இரு நாடுகளுக்கிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது போது அதிபர்களாக இருந்தவர்கள் இவர் தான். ஓகேங்களா, எதுக்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியையும் இணங்கி இருக்கிறதுக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரு நாடுகள் வந்து இணங்கி இருக்கிறதுக்காகவும் அமைதியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு சர்வதேச சங்கம், ராஜதந்திரம், ஒரு இன பாகுபாட்டு கொள்கை, மேற்கூறியவைகள் எதுவும் இல்லை. இன ஒதுக்கல் கொள்கைன்றது இனப்பாகுபாட்டு கொள்கை. ஓகேங்களா, ஸோ எங்கே இருந்துச்சு? சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்தியா இன்வால்வ் ஆகி 1990 அந்த இன ஒதுக்கல் கொள்கையை வந்து இது பண்ணாங்க. ஓகேங்களா, தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் 1990 விடுதலையானார். 1996 வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிபரானார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. இந்த பஞ்சசீல ஒப்பந்தம் பண்ணாங்க இல்லையா, பஞ்சசீல கொள்கை. ஸோ அதில் எது மெயினாக இருந்தது? வியாபாரம் மற்றும் வணிகம், சாதாரண உறவுகளை மீட்டெடுப்பது, கலாச்சார பரிமாற்றங்கள், 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட பஞ்சசீல ஒப்பந்தம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது உலக ஒத்துழைப்பு தொடர்பு இருக்கிற விஷயம்தான், உலக அமைதியும் தொடர்பு இருக்கிறது தான், இனச்சமத்துவமும் தொடர்பு இருக்கிற விஷயம்தான், காலனித்துவம் தான் வந்து நம்மளுடைய வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு. ஸோ இதில் யார் வந்து அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினராக இல்லாத நாடு எது? யுகோஸ்லாவியா, இந்தோனேஷியா, எகிப்து. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினராக இருக்கிற நாடுகள் தான். ஓகேங்களா, பாகிஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன உறுப்பினராக இல்லாத நாடு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாடுகள் நிறுவன உறுப்பினர்களாக இருக்குது. ஒன்று இந்தியா, இன்னொன்று கானா. ஓகேங்களா, இந்த 2 நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கத்தின் நிறுவன உறுப்பினர்கள் தான். ஓகேங்களா, இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணிசேரா இயக்கத்தில் 120 உறுப்பு நாடுகள் இருக்கு. 120 உறுப்பு நாடுகள்
அதில் 17 வந்து பார்வையாளர்கள். ஓகேங்களா, 17 நாடு பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனமும் இருக்கு இந்த அணிசேரா இயக்கத்தில். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி. சமூக நலம், சுகாதாரம், ராஜதந்திரம், உள்நாட்டு விவகாரங்கள். சமூக நலம், சுகாதாரம், உள்நாட்டு விவகாரங்கள், ராஜதந்திரம். இதுல பொருந்தாதது ராஜதந்திரம் தான் பொருந்தாதது. ஓகேங்களா, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய விஷயம்தான் வெளியுறவு கொள்கையில. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அணிசேராமை என்பதன் பொருள். அணிசேராமை அப்படின்னா என்ன, அது என்ன பொருள்? நடுநிலைமையோட இருக்கிறதா, இல்லை தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரமா, இராணுவமயமின்மையா, மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லையா? அணிசேராமை அப்படின்றதோட பொருள் என்னன்னா, தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணிசேராமை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இராணுவம் சாராத பிரச்சனைகள். இதுல இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்ன? ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் சாராத பிரச்சனைகள் தான். ஓகேங்களா, இதுல எதுவுமே இராணுவம் சார்ந்த பிரச்சனைகள் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அணுகுண்டு சோதனை எங்க நடத்தினாங்க? இந்தியா எங்க நடத்துனாங்க? பொக்ரான். ஓகேங்களா, பொக்ரான்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க. இந்த பொக்ரான் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. எந்த ஆண்டு நடைபெற்றது இந்த அணுகுண்டு சோதனை? ஃபர்ஸ்ட் எந்த ஆண்டு நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1974 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. ஓகேங்களா, ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பொக்ரான்ல ரெண்டாவது அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது 1998. ஓகேங்களா, அப்போ வந்து பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்தார். ஸோ யாரோட தலைமையில் அதை செஞ்சாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தலைமையில் வந்து அந்த இரண்டாவது அணுகுண்டு சோதனை செய்யப்பட்டது. இரண்டுமே வந்து பொக்ரான்ல நடத்தப்பட்ட சோதனை தான், அணுகுண்டு சோதனை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. உள் முதலீட்டை உருவாக்குவதற்கு. எதுக்கு? உள் முதலீட்டை உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை வெளிப்படுத்துவதற்கான கருவி. டேஸ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஒரு கருவி. ராஜதந்திரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை எது? இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை. ஓகேங்களா, அணிசேரா கொள்கை தான் இந்தியா பின்பற்றிய கொள்கை. ஓகேங்களா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூடயும் சேராம ரஷ்யா கூடயும் சேராம இந்த பனிப்போரனை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க? மூணாவதா ஒரு அணி, அதுதான் இந்த அணிசேரா கொள்கை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஸ் நடைமுறைப்படுத்துவதாகும். நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பை நடைமுறைப்படுத்துவது. படை வலிமை குறைப்பு. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பை நடைமுறைப்படுத்துவதாகும். அடுத்து பின்வரும் கூட்டினைப்படுத்தி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்.
பஞ்சசீலம், பஞ்சசீல கொள்கை வந்து எந்த ஆண்டு கையெழுத்தானது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1954 சைன் பண்ணாங்க இந்த அக்ரிமெண்ட். சைன் பண்ணிட்டு சீனா வந்து அணுவெடிப்பு சோதனை நடத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ அமைதியாக இருக்கணும், யாரும் வந்து இது பண்ணிக்க கூடாது, பரஸ்பர இறையாண்மையை பாதுகாக்கணும், உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடக்கூடாது, அமைதியை பேணி பாதுகாக்கணும்ட்டு எல்லாம் இந்த பஞ்சசீல கொள்கையில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு பின்னாடியே சீனா வந்து அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்தினாங்க. எந்த ஆண்டு நடத்தினாங்க? 1964 அந்த அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க. ஓகேங்களா? அடுத்தது 20 ஆண்டுகள் ஒப்பந்தம். இந்த 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் அப்படின்றது என்ன? இந்தியாவுக்கும் சோவியத்துக்கும் இடையே நடந்தது தான் இந்த 20 ஆண்டுகள் ஒப்பந்தம். அதாவது 1971 இந்தியாவிற்கும் சோவியத்திற்கும் நடந்த ஒப்பந்தம். சோவியத்னா யாரு? அப்போதைய ரஷ்யா தான். ஓகேங்களா? எதற்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது? அமைதி, நட்புறவு, ஒத்துழைப்பு, இந்த 3 காரணங்களை வந்து முதன்மை நோக்கமாக வச்சு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது 1971. ஓகேங்களா? 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் இது. இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை நடைபெற்ற ஆண்டு 1974. பொக்ரான், ராஜஸ்தானில் முதல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதை காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா 1954 ஃபர்ஸ்ட், 1964 செகண்டு, 1971 தேர்டு, 1974 ஃபோர்த்து. 1 2 3 4 சாரி 1 2 3 4. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது இது. பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பில்லாத நோக்கம் இல்லை தொடர்பில்லாத விஷயம். அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான். இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல். சேர்ந்து கிடையாது. ஓகேங்களா? இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேராமல். அணிசேரா இயக்கத்தோட நோக்கமே அதுதான். ஓகேங்களா? இராணுவ கூட்டமைப்பில் சேராமல் வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் தான் அணிசேரா இயக்கத்தின் நோக்கம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஸோ அப்போ இது தப்பு. தற்போது இது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், அணிசேரா இயக்கத்தில் 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3வது பாயிண்ட் கரெக்டு. 4வது பாயிண்ட் இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது. இதுவும் கரெக்டு. ஓகேங்களா? அப்போ தொடர்பு இல்லாதது என்ன? 2 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் இ. 3வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா எழுதுக. பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா 3வது அணியை உருவாக்க முயற்சித்தது. சரி. ஓகேங்களா? அதுதான் அந்த 3வது அணி தான் இந்த அணிசேரா இயக்கம். ஓகேங்களா? பனிப்போர் யாருக்கு? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பனிப்போர். ஸோ அதனால இந்தியா வந்து 3வது அணியான அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியது. 2வது இது பாருங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது. இது தப்பு. யாருடைய பொறுப்பு அது? வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்தது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேங்களா? வெளியுறவுத்துறை சார்ந்தது. 3வது இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கு அடியிலான அணு சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. இது கரெக்ட். ஓகேங்களா? பூமிக்கு அடியில தான் வந்து வச்சு செயல்படுத்தி பார்த்தாங்க 2 முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. சரியாது. கூற்று சரி. ஓகேங்களா? காரணம்
இது 1962 பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது. இது தப்பு. 1962 இல்ல, 1964 பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது தான். ஓகேங்களா? அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று: இந்திய உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவை கொண்டுள்ளது. ஓகேங்களா? காரணம்: உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஆனால் காரணம் கூற்றை வந்து கரெக்டாக விளக்கல். கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க. இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இதனை மீட்க வேண்டி இருந்தது. இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. என்னென்ன காரணத்தினாலன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள். ஸோ இது எல்லாமே தான் காரணம், மேற்கூறிய அனைத்தும். அடுத்து பாருங்க. பொறுத்துக. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது இது மாலத்தீவு தான். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பின் பாலம்னு நம்ம எதை சொல்றோம்? மியான்மர். ஓகேங்களா? மியான்மரை தான் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பின் பாலம்னு நம்ம சொல்றோம். பஞ்சசீல கொள்கை 1954 கையெழுத்தானது. ஓகேங்களா? ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு. இந்த ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சசீல கொள்கை பஞ்சசீல கொள்கை இந்தோனேஷியாவில் நடந்த ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1955. பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? 1955 இந்த பாண்டுங் பிரகடனத்தில் சேர்த்துனாங்க. எங்க நடைபெற்ற மாநாடு? இந்தோனேஷியாவில் நடந்த ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில். ஓகேங்களா? உலக அமைதி, வெளியுறவு கொள்கை. நம்முடைய வெளியுறவு கொள்கையே வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதி தான். ஸோ அப்போ இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மாலத்தீவு, தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு பாலம் மியான்மர், பஞ்சசீலம் 1954 கையெழுத்தானது, ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு 1955 அந்த பாண்டங் பிரகடனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கையை சேர்த்தது, உலக அமைதி நம்மளுடைய வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இந்தியாவின் சர்வதேச உறவுகள். மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையாகும்? மக்மகான் எல்லைக்கோடு. மக்மகான் எல்லைக்கோடு பர்மா இந்தியா, இந்தியா நேபாளம், இந்தியா சீனா, இந்தியா பூட்டான். ஸோ மக்மகான் எல்லைக்கோடு எந்த நாடு? இந்தியா சீனா. ஓகேங்களா? ஸோ இந்தியா சீனா பூட்டானுடைய கிழக்கு பகுதி. ஓகேங்களா? பூட்டானுடைய கிழக்கு பகுதிகளுக்கு இடையிலான ஒரு எல்லைக்கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்மகான் எல்லைக்கோடு அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1914 பிரிட்டிஷ் இந்தியா, திபெத்து, சீனா இந்த 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இது இந்த எல்லைக்கோடு அப்படின்றது. எப்படி இந்த ராட்கிளிஃப்க்கு வந்து எல்லைக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரிச்சுதோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்மகான் எல்லைக்கோடு அப்படின்றது இந்தியா சீனா அது போக வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானுடைய கிழக்கு பகுதியை வந்து பிரித்த எல்லைக்கோடு இது. ஓகேங்களா? இது எப்போ வந்து இது பண்ணாங்க, தீர்மானம் பண்ணாங்கன்னா 1914 நடந்த பிரிட்டிஷ் இந்தியா, திபெத், சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? G20 இந்தியா உறுப்பினராக இருக்கு. ஏசியான் இதுல வந்து உறுப்பினரா இல்லை. சார்க் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உறுப்பினராக இருக்கு. பிரிக்ஸ்லையும் உறுப்பினராக இருக்கு. ஓகேங்களா? இந்த சார்க் அப்படின்றது 8 உறுப்பு நாடுகளை கொண்டது. எந்தெந்த நாடு?
இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், மியான்மர், அப்புறம் இலங்கை, ஸோ மியான்மர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்க் கூட்டமைப்பில் வர 8 உறுப்பு நாடுகள் தான். ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ் அப்படின்றதுலையும் இந்தியா உறுப்பு நாடாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாடுகள் இருக்குது. அதுலேயே அந்த ஃபர்ஸ்ட் பேர்லேயே வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ எதில் உறுப்பினராக இல்லை? ஏசியானில் மட்டும்தான் உறுப்பினராக இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒபெக் என்பது ஓபிஇசி, ஒபெக் என்பது என்ன? சர்வதேச காப்பீட்டு நிறுவனமா, ஒரு சர்வதேச விளையாட்டு கழகமா, எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பா, இல்லை ஒரு சர்வதேச நிறுவனமா? ஒபெக்ன்றது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒபெக் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்த ஒபெக். என்னது? கீழே எழுதுறேன். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் இருக்கு. அது எப்போ வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஓகேங்களா. ஒபேக்கோட சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா 1969 அப்ரூவ் பண்ணாங்க. இதோட தலைமையகம், இந்த ஒபெக் இதோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரியாவின் வியன்னால இருக்கு. எங்கே இருக்கு? வியன்னால இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒபெக் நாடுகளில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சமையல் எரிவாயு இது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறது இந்த ஒபெக் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள்கிட்ட இருந்து தான். ஓகேங்களா. அந்த ஒபெக் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒபெக்கோட உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான், ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா. ஓகேங்களா. ஸோ இந்த நாடுகள்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெருமளவான எண்ணெயை வந்து, அதாவது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு, எல்பிஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ கச்சா எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 86% வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியா. இயற்கை எரிவாயு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு 70% இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சமையல் எரிவாயு வந்து பார்த்தீங்கன்னா 95% இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியாது பண்ணிடுறேன். இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? ஸோ நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறதுல எந்த கண்ட்ரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்தியை பார்டரை ஷேர் பண்ணுறோம்? ஸோ வங்காளதேசம், மியான்மர், ஆப்கானிஸ்தான், சீனா, இந்த 4 நாடுகளுக்கிடையே எந்த நாட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக நீண்ட எல்லையை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்து கூட தான். ஓகேங்களா. ஸோ 4096.7 கிலோமீட்டர் எல்லையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வங்காளதேசத்து கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது யார் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் கூட தான். ஃபர்ஸ்ட் வங்காளதேசம், அதற்கு அடுத்தது மியான்மர் கூட தான் வந்து நம்ம பார்டரை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
பின்வருவனவற்றை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சல்மானை பராக்கா ஒப்பந்தம், சுக்கா நீர்மின் சக்தி திட்டம், சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம். ஸோ சல்மானை எந்த நாட்டில் இருக்குது? சல்மானை ஆப்கானிஸ்தானில் இருக்கு. ஓகேங்களா? இந்த சல்மானை எங்கே இருக்கு? ஆப்கானிஸ்தானின் ஹீரட் மாகாணத்தில் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்மானையை கட்டுறதுக்கு இந்தியா தான் உதவியது. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தான் உதவியது. எதுக்கு? இந்த சல்மானையை கட்டுறது. அடுத்து பாருங்க, பராக்கா ஒப்பந்தம். பராக்கா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையே வந்து கையெழுத்தானது? இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே கையெழுத்தானது தான் இந்த பராக்கா ஒப்பந்தம். பராக்கா ஒப்பந்தம் எதுக்காக சைன் பண்ணாங்க? கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்காக. கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்காக கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணதுதான் இந்த பராக்கா ஒப்பந்தம். எந்த ஆண்டு சைன் பண்ணாங்க? 1977. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுக்கா நீர்மின் சக்தி திட்டம். சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூட்டானோடு சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த பூட்டானை வந்து என்னன்னு சொல்றாங்க? இடிமின்னல் நிலம்னு சொல்றாங்க. இடிமின்னல் நிலம்னு பூட்டான சொல்றாங்க. இது அடிஷனல் பாயிண்ட். ஸோ இந்த பூட்டான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 3 நீர்மின் சக்தி திட்டத்தை வந்து சைன் பண்ணாங்க. 3 நீர்மின் சக்தி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. யாருக்கும் இடையே? இந்தியா பூட்டானுக்கும் இடையே. அடுத்து பாருங்க, சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம். இது யாருக்கும் இடையே கையெழுத்தானது? இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே கையெழுத்தான திட்டம் தான் இந்த சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரதா ஆற்றின் குறுக்கே அணை போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிசக்தியை வந்து எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம். இந்த திட்டம் இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே கையெழுத்தானது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3-1-4-2 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7 நாடுகள். ஓகேங்களா? 7 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அவங்களுடைய பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், மியான்மர். ஓகேங்களா? ஸோ இந்த 7 நாடுகள் தான் இந்தியாவோட தன்னுடைய பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள்? இதில் எந்த 2 தீவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அண்டை நாடுகள்? இலங்கை மற்றும் அந்தமான் தீவுகள். இதில் அந்தமான் இந்தியாவை சேர்ந்தது. மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இந்தியாவை சேர்ந்தது. மாலத்தீவு மற்றும் நிக்கோபார் தீவுகளில் நிக்கோபார் தீவு இந்தியாவை சேர்ந்தது. இலங்கை மற்றும் மாலத்தீவு தான் இந்தியாவின் அண்டை தீவு நாடுகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? இந்தியாவோட எந்த ஸ்டேட்டோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் வந்து பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு. அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம், சிக்கிம். இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் கூட வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான். ஓகேங்களா? சிக்கிம் தான் 3 நாடு கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு. என்னென்ன நாடு? நேபாளம், சீனா மற்றும் பூட்டான். இந்த 3 நாடுகளையும் வந்து சிக்கிம் பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சிக்கிம் வந்து 3 நாடு கூட வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு. இப்போ நேபாளத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மாநிலங்கள் நேபாளத்தோட பார்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம், பீகார், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட். ஸோ இந்த 5 மாநிலங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தோட பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு, சர் சிரில் ராட்க்ளிஃப், கிளமண்ட் அட்லி, மேற்கூறிய ஒருவரும் இல்லை. ஸோ யார் வந்து பார்டரை ஷேர் பண்ணது? இந்தியா பாகிஸ்தான் பார்டரை வந்து இது பண்ணி கொடுத்தது யார்? எல்லையை வரையறுத்தவர் சர் சிரில் ராட்க்ளிஃப் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன் நம்ம சொல்கிறோம். அந்த பார்டர் ஷேர் பண்ண லைன் வந்து பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அவர் தான் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தார். ஓகேங்களா? ஸோ இது பிரிக்கும் போது, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளமண்ட் அட்லி அவர். ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபு இங்கே வைஸ்ராயாக இருந்தார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு எது? இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு பூட்டான் தான். ஓகேங்களா? இடிமின்னல் நிலம்னு சொல்லக்கூடிய பூட்டான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழை நாடுன்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக டேஸ் இருக்கிறது. எந்த நாடு இருக்கு? மியான்மர் தான் இருக்கு. ஓகேங்களா? மியான்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்கிறது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் எந்த நாடு இருக்கு? நேபாளம் தான் இருக்கு. ஸோ சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் அப்படி போகும்போது நம்ம டைரெக்டாகவே சீனா கூட டச் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ உத்தரப்பிரதேசத்துக்குலாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கும் நடுவில், நமக்கும் சீனாவுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவிற்கு சொந்தமான டேஷ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது. எந்த பகுதி? டீன்பிகா. ஓகேங்களா? டீன்பிகான்ற ஒரு குறுகலான பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துக்கும் வங்காளதேசத்துக்கும் எல்லையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு குறுகலான பாதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2011 வங்காளதேசத்துக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு. பல டைம் நான் சொல்லிட்டேன். இடிமின்னல் நிலம்னு சொல்லக்கூடிய நாடு பூட்டான். இந்தியாவும் இலங்கையும் டேஸால் பிரிக்கப்படுகின்றன. பாக் ஜலசந்தி. ஓகேங்களா? பாக் ஜலசந்தியால இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ சாலை வழியாகவும், கப்பல் வழியாகவும், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலடன் போக்குவரத்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ 1, 3, 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் தொடங்கியுள்ளன. இது இந்த கூற்று சரியான கூற்று. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காரணம். இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை
சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதற்காகும். இதுவும் சரி. ஓகேங்களா? அப்ப கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகேங்களா? இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், இந்தியாவின் சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி, ஓகேங்களா, இந்த 3 நகரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திறன்மிகு நகரமாக மாற்ற ஒத்துழைப்பு இந்தியாவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கூட்டமைப்பா வந்து இது செஞ்சிட்டு இருக்காங்க. என்னென்ன நகரம்? சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி, இந்த 3 நகரத்தையும் வந்து திறன்மிகு நகரமாக மாற்றுறதுக்கு சேர்ந்து 2 நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைப்போடு இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை? இந்தியா பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. இது சரி. ஓகேங்களா? என்ன குழு? ICCR. இந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க. மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மியான்மர். தப்பு. அடுத்து பாருங்க. நேபாளம், பூட்டான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகள். கரெக்ட். ஏன்னா வந்து நேபாளத்தை பார்த்தீங்கன்னா சீனாவும் இந்தியாவும் சூழ்ந்திருக்கு. அதே மாதிரி பூட்டானையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா சூழ்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகள் தான். அடுத்து பாருங்க. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர். இந்தியா நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கை. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? எப்படி வங்காளதேசத்துக்கு வந்து வங்காளதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் உதவித்தொகை இந்திய அரசால் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ 1, 3, 4 இந்த 3மே கரெக்டு. ஆப்ஷன் E தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒபெக் ஆர்வம் காட்டியுள்ளது. கண்டிப்பா இந்த கூற்று சரியான கூற்று. தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. இதுவும் இந்த காரணமும் உண்மைதான். ஓகேங்களா? ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்தது பொறுத்துக. பிராண்டிக்ஸ். இந்த பிராண்டிக்ஸ் எங்க இருக்கு? பிராண்டிக்ஸ்னா என்னன்னு சொல்றோம்? விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் சொல்றோம். தகவல் தொடர்பு. அடுத்து பாருங்க. தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. கம்யூனிகேஷன், கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இது யார் கூட போடப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடன் போடப்பட்டது. எதற்காக? இராணுவ கூட்டாண்மைக்காக. ஓகேங்களா? ஸோ இதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி 10 வருடம். 10 வருட கால வரையறை இருக்கு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு. எதற்காக போடப்பட்டது? இராணுவ கூட்டாண்மைக்காக. அடுத்து பாருங்க. ஷிங்கன்சென். ஷிங்கன்சென் எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கிற ஒரு பகுதி. ஓகேங்களா? எதற்காக இதை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு இங்கே தான் இருக்கு. எங்க? இந்த ஷிங்கன்சென்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு அங்கதான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அந்த அமைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானிய ஒத்துழைப்பால் உருவானது தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானிய ஒத்துழைப்பால் உருவான மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்லி மெட்ரோ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அலகாபாத்துக்கு நடுவில், மும்பை அகமதாபாத்துக்கு நடுவில். அகமதாபாத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேக ரயில் போக்குவரத்து இருநாட்டு ஒத்துழைப்பின் இன்னொரு முயற்சி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெல்லி மெட்ரோ, செகண்ட் இந்த மும்பை அகமதாபாத். நாலாவது பாருங்க பிரிக்ஸ். பிரிக்ஸ்ன்றது ஷாங்காய். ஓகேங்களா?
ஏன்னா பிரிக்ஸோட தலைமையகம் எங்கே இருக்குது? ஷாங்காயில் தான் வந்து பிரிக்ஸோட தலைமையகம் இருக்குது. ஓகேங்களா? 5வது ஒபெக். ஒபேக்கோட தலைநகரம் ஆஸ்திரியாவின் வியன்னாவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி புக் பேக் கொஷின் முடியுது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th and 12th. ஓகேங்களா? 11th and 12th பாலிட்டி கொஷின் ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக புக் ஸ்டாண்டர்ட் வைஸ் குவாலிட்டி புக் பேக் கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.